Hello students, next chapter 6 random variable and mathematical expectation la exercise 6.1 la 10th question example 6.11 பார்க்க போறோம் 10th question பாருங்க. Suppose that the time in minutes that a person has to wait at a certain station for a train is found to be a random phenomenon with a probability function specified by the distribution function. ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட தொடர்வண்டி நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய நேரம் நிமிடங்களில் கண்டறியப்பட்டு அதை ஒரு சமவாய்ப்பு நிகழ்வாக வைத்துக்கொள்வோம். அதன் நிகழ்தகவு சார்பின் பரவல் சார்பால் குறிப்பிடப்பட்டுள்ளது. Capital F of x is equal to 0, x less than or equal to 0, x by 2, 0 less than or equal to x less than 1, 1 by 2, 1 less than or equal to x less than 2, x by 4, 2 less than or equal to x less than 4, 1, x greater than or equal to 4. பரவல் சார்பு தொடர்ச்சியாக இருக்குமா? அப்படியானால் அதன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பை எழுதுக. செகண்ட் கொஸ்டின், ஒரு நபர் 3 நிமிடங்களுக்கு மேல் 3 நிமிடங்களுக்கு குறைவாக 3 மற்றும் 5 நிமிடங்களுக்கு இடையில் 1 மற்றும் 3 நிமிடங்களுக்கு இடையில் காத்திருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. Is the distribution function continuous? If so, give its PDF. What is the probability that a person will have to wait more than 3 minutes, less than 3 minutes, between 1 and 3 minutes? ஓகேவாப்பா? இப்போ அந்த ஃபங்க்ஷனை எடுத்து எழுதியிருக்கேன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம பிடிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு என்னன்னு பார்க்கணும். ஓகேவாப்பா? அதுக்கு ஒன்றும் இல்லைடாமா, நம்ம அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதுதான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். 0வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 0 இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் பை 2 இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by 2 இஃப் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 1. 1 by 2 இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 இஃப் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 2. எக்ஸ் பை 4 இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by 4 இஃப் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 4. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகேவாப்பா? இதுதான்ப்பா நம்மளுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. ஓகேவா? ஸோ இது கண்டினியூவஸாக தான் இருக்குது, தொடர்ச்சியானது. ஃபஸ்ட்டு கேள்விக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். பிடிஎஃப் கண்டினியூவஸ், தொடர்ச்சியானது. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸு சொல்லிட்டோம், அதுக்குரிய ஆன்சர்ஸு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ். இஃப் ஸோ கிவ் இட்ஸ் பிடிஎஃப். தொடர்ச்சியாக இருக்குமா? அப்படியானால் அதன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பை எழுதுக. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதான் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, அதாவது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. ஓகேவாப்பா? அடுத்தது செகண்ட் ஒன்னில் ஒவ்வொன்றா பார்க்கலாமாடாமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கணக்குப்பா, பார்த்துக்குங்க. 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நிமிடத்திற்கு மேல், மோர் தென் 3 minutes. ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 3. சரிங்களா? இப்போ வந்து 3ங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ, எக்ஸுங்கிறது கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஈக்குவல் டு நம்ம ஃபார்மில் எழுதிட்டோம், -∞ to +∞ f of x dxன்னு. இப்போ இந்த பிக்கஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கொஷினில் பிக்கஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4டாமா. ஸ்மாலஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிருச்சு 3ன்னு. பிக்கஸ்ட் வேல்யூ என்னன்னு அங்கே தெரியாது. பட் நம்ம கொஷினில் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது இந்த 4 தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ 3 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள். 3 to 4ங்கிறது நம்ம 4 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா கொஷினில், 5 ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் 3 to 4ங்கிற ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ 2 to 4ங்கிறதுல தான் நமக்கு 3 வருது. அதனால் அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ 1/4 dx அப்படின்னு போட்டாச்சு. 1/4 வெளியில் எடுத்துகிட்டு dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஓவர் த லிமிட் வந்து 3 to 4. ஸோ 1/4 இன்ட்டு அப்பர் மைனஸ் லோயர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஏன்னா வெறும் எக்ஸ் மட்டும் தானே இருக்குது. அப்பர் வந்து 4, லோயர் வந்து 3. ஸோ 4 - 3 1. ஸோ 1/4 இன்ட்டு 1 வந்து 1/4. ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3யோட ஆன்சர் வந்து 1/4 அப்படின்னு கிடச்சிருது. ஓகேவாப்பா?
இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாமா? அதுலேயே 3 நிமிடத்திற்கு குறைவாக இல்லை கீழ் மூணு நிமிடங்களுக்கு குறைவாக less than 3 minutes. அப்போ P of X less than 3 அப்படின்னு வரும். சரியா? 3 விட கம்மி அப்படிங்கிறதுனால P of X less than 3, 3 தான் இப்போ அதிகம், அதுதான் பிக்கு. இப்போ ஸ்மாலஸ்ட் என்னன்னு தெரியணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸில் ப்ளஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ தான் 3ன்னு தெரிஞ்சிருச்சு. மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ என்னன்னு நம்ம அந்த கொஸ்டினில் பார்க்கலாம். 5 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தான் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குல்லடா, அது 0 தான் நம்மளுடைய ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இது 4 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ 0ன்னு போட்டாச்சு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 0 to 3 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். 0 to 3ங்கிறது நமக்கு டேரெக்டாக இல்லை கொஷினில். சரிங்களா? ஸோ 0 to 3 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை எப்படிலாம் எழுதலான்னு பாருங்கள். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனு, 1லேருந்து 2 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனு, 2லேருந்து 4 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தானே 3 இருக்குது. அதனால் அந்த 3 கேஸையும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ. ஸோ 0 to 1, ஃபஸ்ட்டு ஒன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அது 0ங்கிறனால அந்த ஃபங்க்ஷனை விட்டாச்சு. ஓகேவா? 0 விட கம்மியாக இருக்கிறது இது 0லேருந்து 3, அதனால் 0 to 1 ப்ளஸ் 1 to 2, 2 to 3. 0 to 1ல் 1/2 dx இருக்குது, 0 to 1ல் 1/2 இருக்குது, 1/2ல் 0 இருக்குது, 2 to 4ல் 1/4 இருக்குது. ஓகேவாப்பா? 0 to 1ல் 1/2 இருக்குது, 1 to 2ல் 0 இருக்குது, 2 to 4ல் 1/4 இருக்குது. ஸோ அந்த மூணுத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவாம்மா? 0 to 3ன்னு டேரெக்டாக இல்லை. ஓகேவா? ஃபங்க்ஷன் அதனால். ஸோ 1/2 வெளியில் எடுத்துட்டோம். dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸு. ஸோ ஓவர் த லிமிட் 0 to 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து 0 into dxனால டோட்டலி அதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் ஒனில் 1/4 எடுத்தாச்சு. இன்ட்டு dx இருக்குது, அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸு. ஓவர் த லிமிட் வந்து 2 to 3. ஸோ அப்பர் மைனஸ் லோயர் பண்ணுறோம். ஸோ ½ into 1 minus 0 போட்டாச்சு. ப்ளஸ் 1/4 into இதுக்கும் அப்பர் மைனஸ் லோயர் போட்டிங்கன்னா 3 minus 2. ஃபஸ்ட்டு அப்பர் மேலே உள்ளது, மேல் இல்லை கீழே உள்ளது லோயர். ஓகேவா? ஸோ அப்பரை தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், மைனஸ் ஆஃப் லோயர். ஸோ 1/2 into 1 ப்ளஸ் 1/4 into 1, therefore 1/2 ப்ளஸ் 1/4. எல்சிஎம் வந்து 4 எடுத்திங்கன்னா 2 2s are 4 இல்லையா? ஸோ 2 + 1 வரும், therefore 3/4. ஸோ P of x less than 3 உடைய ஆன்சர் வந்து 3/4. தேர்ட் ஒன் பார்க்கலாமாப்பா? 1 மற்றும் 3 நிமிடங்களுக்கு இடையில், 1 மற்றும் 3 நிமிடங்களுக்கு இடையில், between 1 and 3. Between 1 and 3 minutes. So P of 1 less than x less than 3. சரியா? இப்போ 1 to 3யும் டேரெக்டாக நமக்கு இல்லை, அதாவது ஸ்மாலஸ்ட் வந்து 1டா, பிக்கஸ்ட் வந்து 3டாமா. பட் நமக்கு டேரெக்டாக 1 to 3ன்னு கொஷினில் கிடையாது. சரியா? அதனால் எதை செலக்ட் பண்ணணும்? 1லேருந்து 2 வரைக்கும் உள்ளது, 2லேருந்து 4 வரைக்கும், அதுக்குள்ளே தானே 3 இருக்குது. அதனால் அந்த 2 ஃபங்க்ஷனையும் செலக்ட் பண்ணணும். 1 to 2 அது வந்து 0 அந்த ஃபங்க்ஷனு, 2லேருந்து 4 வரைக்கும் இருக்கிறதுல 3 இருக்கும், அதனால் 1/4. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனையும் நம்ம ஆட் பண்ணி இன்னும் அதை தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 to 3 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 to 2, அதோடைய ஃபங்க்ஷன் வந்து 0 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 2 to 3 அதோடது 1/4. ஸோ 1/4 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 0 into dxனால டோட்டலி அதோட வேல்யூ 0 தான், அதனால் அது கேன்சல் ஆகிடும். ஸோ 1/4 வெளியில் எடுத்துருங்க. dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸு. ஓவர் த லிமிட் வந்து 2 to 3. ஸோ 1/4 அப்பர் மைனஸ் லோயர், therefore 3 minus 2. ஸோ 1ன்னு வரும். ஸோ 1/4 into 1, therefore 1/4.
So P of x, therefore P of 1 less than x less than 3, இதோடைய ஆன்சர் வந்து 1/4 அப்படின்னு கிடைச்சிருது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 6.11 பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அடுமனையில் ஒரு நாளில் விற்று முடிந்த ரொட்டி எக்ஸின் அளவுகள் 100 பவுண்டுகளில் ஒரு எண் சார்ந்த சமவாய்ப்பு நிகழ்வாக கண்டறியப்பட்டது. அதன் நிகழ்தகவானது f of x என்ற நிகழ்தகவு அடர்த்தி சார்பின் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. The amount of bread in hundreds of pounds x that a Shatton bakery is able to sell in a day is found to be a numerical valued random phenomenon with a probability function specified by the PD. The probability density function f of x is given by probability density function f of x is given by small f of x. So f of x is equal to ax for 0 less than or equal to x less than 10, a 20 minus x for 10 less than or equal to x less than 20, 0 otherwise. A, find the value of a. What is the probability that the number of pounds of bread that will be sold tomorrow is more than 10 pounds, less than 10 pounds and between 5 and 15 pounds. A இன் மதிப்பை காண்க. மறுநாளைக்கு விற்கப்படவிருக்கும் ரொட்டிகளின் எண்ணிக்கைக்கான பவுண்டுகளின் நிகழ்தகவு என்ன? 10 பவுண்டுகளுக்கு அதிகமாக, 10 பவுண்டுகளுக்கு குறைவாக, 5 மற்றும் 15 பவுண்டுகளுக்கு இடையில் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டேன். இந்த கொஷினில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸே கொடுத்துருக்கா. நம்ம இப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நிகழ்தகவு அடர்த்தி சார்பு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் -∞ to +∞ f of x dx is equal to 1. ஸோ நம்ம கொஷினில் லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ 0, ஹையஸ்ட் வேல்யூ 20. ஸோ 0 to 20 f of x dx is equal to 1. ஓகேவா? பட்டு வந்து நமக்கு 0 to 20ன்னு டேரெக்டாக இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் வந்து 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது, இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து 10 to 20 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ள ஆட் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ 0லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஏஎக்ஸ்னு வச்சுக்கிறேன், 10 to 20 வரைக்கும் உள்ள ஃபங்க்ஷன். ஸோ 0 to 10 a f of x dx plus 10 to 20 a into 20 minus x. அது இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ 0 to 10 ax dx 10 to 20 a into 20 minus x into dx equal to 1. ஸோ a வந்து கான்ஸ்டன்ட்ராமா வெளில வச்சிடலாம். எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறச்சு x squared by 2 ஓவர் த லிமிட் வந்து 0 to 10 ப்ளஸ் a வச்சுக்கோங்க வெளியில். 20 இன்டகிரேட் பண்ணால் 20x மைனஸ் x இன்டகிரேட் பண்ணால் x squared by 2 ஓவர் த லிமிட் வந்து 20 ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இப்போ அப்பர் மைனஸ் லோயர் பண்ணுறோம். மேல்நிலை மைனஸ் கீழ்நிலை. மேல்நிலைங்கிறது 10, கீழ்நிலைங்கிறது 0. ஸோ ஏ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 10 உள்ளே கொண்டு போகிறான். 10 squared by 2. அடுத்த லோயர் 0 squared by 2 ப்ளஸ் ஏ இன்ட்டு ஃபஸ்ட்டு 20 போட்டுடலாம். அந்த ரெண்டு டேர்ம்லையும் 20 into 20 minus 20 squared minus of x ஆரம்பிக்குது. அடுத்தது லோயர் லிமிட் 20 into 10 minus 10 squared by 2 equal to 1. ஸோ a into 100 by 2 0 ஸ்கொயர்னா 0 ஆகிடும் இல்லையா? அது வேணாம். ஸோ a into 20 into 20 400 minus 20 ஸ்கொயர்னா 400 by 2 மைனஸ் அப்படியே உள்ளே கொண்டு போயிடலாம். இல்லைன்னா மைனஸ் ஆஃப் 200 minus 100 by 2 அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுவோம். equal to 1. ஸோ a into அதை டிவைடட் பண்ணினா 15 ஆகிடும். ஸோ a into 400 minus 200 டிவைட் பண்ணுறச்சா மைனஸ் உள்ளே போகிறச்சா minus 200 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 100 by 2னா 50 அப்படின்னு போடலாம். ஈக்குவல் டு 1. இந்த 400 minus 200 minus 200 அப்போ 400 கேன்சல் ஆகிடுது. ஸோ 50 a into 50 plus a into 50 therefore 50a plus 50a equal to 1 அப்படின்னா 100a equal to 1 therefore a equal to 1/100.
கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஒரு 2-3 தடவை போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும்டாமா. சரியா? மேக்ஸ்னாலே கஷ்டம்தான். கொஞ்சம் பார்க்க எல்லாமே ஈஸியாகிடும். ஓகேவா? அதனால் பாருங்கள். ஏயோட வேல்யூவை கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு A = 1/100ன்னு போட்டு அந்த இது காப்பி பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஏங்கிற இடத்துல அதாவது ஏஎக்ஸ்ன்னு இருந்துச்சு, அதனால் 1/100x போட்டாச்சு. 1/100 × 20 - x அது A இன்ட்டு இருந்தது. அடுத்தது பியில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 10 பவுண்டுகளுக்கு அதிகமாக மோர் தென் 10 pounds. therefore P of x greater than 10. இப்போ 10ங்கிறது ஸ்மாலஸ்ட், பிக்கஸ்ட் வந்து நமக்கு தெரியணும். ஸோ -∞ to +∞ f of x dx is equal to ஸ்மாலஸ்ட் வந்து 10 போட்டாச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஸ்மாலஸ்ட் வந்து 0, பிக்கஸ்ட் வந்து 20. ஸோ 20 தான் நம்ம பிக்கஸ்ட்டில் போட போகிறோம். ஸோ இன்டர்வல் ஓவர் 10 to 20 f of x dx is equal to 10 to 20. 10 to 20க்கு நேரம் என்ன இருக்குது? 1/100 into 20 minus xன்னு இருக்குது into dx. 1/100 வெளியில் வச்சுக்கலாம். ஸோ அதை 20 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 20x minus x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x² ஓவர் த லிமிட் 10 to 20. ஓகேவா? therefore 1/100 into 20 into 20 minus 20² minus of 20 into 10 அப்பர் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ லோயர் பண்ணுறோம். 20 into 10 minus 10²/2. ஸோ 1/100 20 into 20 வந்து 400 minus 20² 400/2 minus அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா 200 minus into minus plus அது 100/2. அது டிவைட் பண்ணால் 50. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 1/100 into 400 minus 200 minus 200 plus 50. ஸோ இந்த 400 கேன்சல் ஆகிடும். 50/100 இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணுறச்சு 0.5. ஸோ P of x greater than 10 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதிலே செகண்ட் ஒன் பார்க்கலாமா? $10 பவுண்டுகளுக்கு கீழாக இல்லை குறைவாக less than 10 pounds. இப்போ P of x less than 10 இல்லையா? இப்போ 10 தான் வந்து இதில் மேக்ஸிமம். மினிமம் வேல்யூ தான் எக்ஸு மினிமம் வேல்யூ முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? 0ங்கிறது ஸ்மாலஸ்ட் ஒன்று, 20ங்கிறது பிக்கஸ்ட் ஒன்றுன்னு. அப்போ 0 to 10ன்னு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு -∞ to +∞ f of x dx போட்டாச்சு. பிக்கோட ஆன்சர் 10ன்னு தெரிஞ்சு. ஸ்மால்ங்கிறது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 0. ஏன்னா x less than 0 less than or equal to x இருக்கு இல்லையா? 0ங்கிறது ஸ்மாலஸ்ட் ஒன். ஸோ 0 to 10. 0 to 10க்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? 1/100 into x. ஸோ 1/100 into x வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ஓவர் த லிமிட் வந்து 0 to 10. ஸோ 1/100 into ஃபஸ்ட்டு அப்பர் அப்புறம் லோயர். ஸோ 10²/2 minus 0²/2. ஸோ 100/2 மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த 100ம் கேன்சல் ஆகிடுதுன்னா 1/2 டிவைட் பண்ணுறச்சு 0.5. ஸோ P of x less than 10ஓட வேல்யூ 0.5 அப்படின்னு கிடச்சிருச்சு. P of x less than 10 equal to 0.5. அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாமாடா? 5 மற்றும் 15 பவுண்டுகளுக்கு இடையில் between 5 and 15. Between 5 and 15 pounds. ஸோ P of 5 less than x less than 15 அப்படின்னு போடுறோம். ஸோ 5 to 15 டேரெக்டாக நம்ம கிடையாது. சரியா? 5ங்கிறது ஸ்மாலு, பிக்குங்கிறது 15. ஸோ -∞ to +∞ f of x dx is equal to
5 to integral over 5 to 15 f of x dx is equal to first oneல 5 இருக்கு, செகண்ட் ஒன்ல 15 இருக்கு. ஓகேவா? 0 to 10குள்ள 5 இருக்கு. அப்போ அந்த கேஸையும் நம்ம வச்சுக்கணும். 10 to 20ல 15 இருக்கு. ஸோ ரெண்டு இன்டர்வல்லையும் தனித்தனியாக நம்ம இன்டகிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? வேறு ஆன்சரு. ஸோ இன்டகிரல் ஓவர் 0 to இல்லை 0 to போடக்கூடாது, 5 to 10 போடணும். இன்டகிரல் ஓவர் 5 to 10, ஏன்னா ஆரம்பிக்கிற ஸ்மாலஸ்ட் வந்து 5, அதுக்குள்ளார 10 வரைக்கும் இருக்குது. ஸோ 5 to 10 f of x dx ப்ளஸ் integral over 10 to 15 f of x dx. So integral over 5 to 10, 5 to 10ல என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? 1/100x இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து 10 to 15ல 1/100 into 20 minus s. ஸோ 1/100 வெளியில் வச்சுக்கலாம். எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இல்லையா? ஓவர் த லிமிட் வந்து 5 to 10. இதுலேயே 1/100 வெளில வச்சுக்கோங்க. 20 பண்ணிங்கன்னா 20x, எக்ஸை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஓவர் த லிமிட் வந்து 10 to 15. ஸோ 1/100 அப்பர் மைனஸ் லோயரா? ஸோ 10 ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் 5 squared by 2 plus 1/100, 20 into 15 minus 15 squared by 2 minus of 20 into 10 minus 10 squared by 2. ஸோ இதே லைனில் அடுத்த லைன்லேயே காப்பி பண்ணிட்டேன் இதே லைனை. ஓகேவா? ஸோ 1/100, 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100/2, 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25/2 ப்ளஸ் 1/100, 20 into 15 வந்து 300, 15 ஸ்கொயர்னா 225/2 மைனஸ் உள்ளே போகிறச்சு 20 into 10 வந்து 200, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ 100/2. ஸோ 1/100 இது டினாமினேட்டர் சேம் தானடமா, அப்போ நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். 100 minus 25 இருக்குது, தேர்ஃபோர் 75/2 அப்படின்னு போட்டுடலாம். ப்ளஸ் 1/100, 300 minus 225 divided by 2னா 112.5 minus 200 plus அது 100/2ங்கிறது 15 மாறிடும். ஸோ 1 into 75, 75, 100 into 2, 200. ஸோ 75/200 plus 1/100 into 300ல் 200 போடுச்சுன்னா 100, 100 plus 50, 150, 150 minus 112.5. ஸோ 75/200 டிவைட் பண்ணுறச்சா 75 divided by 200 அப்படின்னு போட்டிங்கன்னா கால்குலேட்டரில் 0.375 கிடைக்கும். ப்ளஸ் 1/100, 150ல் மைனஸ் 112.5 போச்சுன்னா 37.5. இந்த 37.5 divided by 100 போட்டிங்கன்னா 0.375. இது ஆட் பண்ணுறச்சு 0.75. ஸோ P of 5 less than x less than 15 உடைய ஆன்சர் வந்து 0.75. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 0.75 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.